ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே கண்மணி அன்புடன் சீரியலோட எபிசோடு பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அன்பு கிச்சனில் பிரியாணி ரெடி பண்ணிருக்காங்க. அப்பன்னு பார்த்தீங்கன்னா அன்புக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவரும் ஃபோன் பேசிக்கின்னு வெளியே வராரு. இதை பார்த்து சின்னசாமியும் நலனும் பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி எப்படி எனக்கு எடுத்து விடணும், கெடுத்துட்டா ஜீவா சார் அன்பு எப்படியான வெளியே அனுப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா போய் அதில் மிளகா பொடியை கலந்துடு அப்படின்ற மாதிரி சின்னசாமி சொல்கிறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா போய் மிளகா பொடியை கலந்துடுறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அன்பு ஃபோன் பேசி முடிச்சுட்டு வராரு. இதை பார்த்து சின்னசாமி ஷாக் ஆயிடுறாரு. அன்பும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போன நலனும் பார்த்தீங்கன்னா இந்த சைடாக வெளியே வந்துடுறாங்க. எப்புட்றா வெளியே வந்த அப்படின்றாங்க. எல்லாம் ஒரு ஐடியா இருக்குண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நலன். இங்கே பார்த்தீங்கன்னா கண்மணியும் தேன்மொழியும் பேசின்னு இருக்காங்க. என்ன கண்மணி ஏன் ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்ற மாதிரி தேன்மொழி கேட்குறாங்க. இல்லை இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டை எப்படி முன்னுக்கு கொண்டு போகிறதுன்றத பற்றி யோசிச்சுன்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கண்மணி சொல்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமருங்கெல்லாம் வராங்க. இதை பார்த்து கண்மணி தேன்மொழி கிட்ட அவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வை, என்ன கேட்குறாங்கன்னு பாரு அப்படின்ற மாதிரி கண்மணி சொல்கிறாங்க. தேன்மொழியும் வாங்க உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மேடம் இருக்குன்னு கேட்குறாங்க. பிரியாணி இருக்குன்னு சொல்கிறாங்க. எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அன்புக்கிட்டேயும் போய் சொல்கிறாங்க, பிரியாணி ரெடி பண்ணுங்க, 4 கஸ்டமர் வந்திருக்காங்க, லெக் பீஸே வேணுமா போட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அன்பும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க. எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. தேன்மொழியும் அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு, என்ன மேடம் இது பிரியாணியா இல்லை மிளகா பொடியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சார் என்ன சார் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்பன்னு பார்த்தீங்கன்னா ஜீவாவும் வந்துடுறாரு. என்னாச்சு அன்புன்றாங்க. இல்லை காரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. யார் செஞ்சதுன்னா நான் தான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சாப்பிட்டு பாருங்க வேணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எழுந்து கிளம்பிடுறாங்க. அன்பும் பார்த்தீங்கன்னா தேன்மொழி பிரியாணி எடுத்துகிட்டு வர சொல்லி சாப்பிட்டு பார்க்குறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காரமாக இருக்குது. இல்லையே நான் இந்த மாதிரி பண்ணல அப்படின்றாங்க. அதுக்கு ஜீவா பார்த்தீங்கன்னா என்ன குடுக்கறதுக்கு முன்னே நீங்கள் ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி அன்பு ஜீவா கேட்குறாரு அன்புவ. அன்பும் எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. இதுக்கு மேலே இந்த தப்பு நடக்காமல் பார்த்துக்கோங்க அன்பு அப்படின்ற மாதிரி ஜீவா சொல்கிறாரு. கண்மணி பார்த்தீங்கன்னா இல்லையே அன்பு இந்த மாதிரி செய்ய மாட்டார், இதில் ஏதோ தப்பு நடந்திருக்கு, ஒரு வேளை மசாலா ஐட்டம்னால இந்த மாதிரி ஆயிருக்குமா அப்படின்ற மாதிரி கண்மணி யோசிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு கண்மணி ஹோட்டலில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க. ஏன் என்னாச்சு எதுக்கு கூப்பிட்ற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இனிமேல் மசாலா பொடி கடையில் வாங்க வேண்டாம், நாமளே ஓனாக ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருக்கிறவங்களாம் இருக்கிற வேலையே அதிகமாக இருக்குது மேடம், இதை எப்படி செய்யறதுன்றாங்க. வேலையை முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நம்மளே ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தேன்மொழி பார்த்தீங்கன்னா வெளியே கோலம் போட்டுன்னு இருக்காங்க. கண்மணியும் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்றாங்க. இந்த ஹோட்டலில் வேறு லெவலில் டிசைன் கொடுத்து ரெடி பண்ணிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஜீவா வராரு. வாவ் சூப்பராக இருக்குது, யார் இந்த கோலம் போட்டது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. தேன்மொழி நான் தான் சார் போட்டேன், அந்த விநாயகர் கண்மணி வச்சுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கண்மணி ரெஸ்டாரண்ட்டை இவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்க, வர கஸ்டமருங்க இம்ப்ரெஸ் ஆகணுங்க, பார்த்தே உள்ளே வரணும், அதுக்காக தான் ஜீவா அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அன்பும் வராரு. ஏறு ஜீவா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்ட்டு மேலே போகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா வேலைக்கு அணியுது. வேலைக்கு அநீதியா அப்படின்னு சொல்லிட்டு அன்பும் பிடிக்க வராங்க. அபர்ணாவும் பிடிக்கிறாங்க. இதை பார்த்து கண்மணி ஷாக் ஆகுறாங்க. இப்படியே முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.